உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். அப்படியே வச்சாலும் அவங்க ஏதாவது செல்வாக்க யூஸ் பண்ணி வெளியே வந்துருவானுங்க. நானும் சொசைட்டில செல்வாக்குள்ள ஆள் தான் கயல். அதை வச்சு அந்த கௌதம என்ன பண்றன்னு மட்டும் பாரு. எழில் ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இரு. அவனே ஒரு சாக்கட. அவன் மேல கல்லெறிஞ்சா அது நமக்கு தான் அசிங்கம். விடு ப்ளீஸ், சொன்னா புரிஞ்சுக்கோயேன். கயல், உனக்கு இப்பவே நீ முன்னாடி வேலை பார்த்த ஹாஸ்பிட்டல் விட பெரிய ஹாஸ்பிட்டல்ல நான் வேலை வாங்கி தரேன். நீ வா என் கூட. இல்ல, எனக்கு அதெல்லாம் வேணாம் எழில். நானே வேற வேலை தேடிப்பேன். ஓ, அப்ப நீ கொள்கையில இருந்து மாற மாட்ட, அப்படிதானே? என் ஹெல்ப் நீ வாங்கிக்க மாட்ட. அப்படிலாம் இல்ல எழில். நான் உன்னை வர சொன்னதே உன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேக்குதான். என்ன கயல், சொல்லு. எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். தேவி நிச்சயதார்த்தத்துக்கு நான் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்ல இருந்து பணத்தை அட்வான்ஸா வாங்கியிருந்தேன்ல. இப்ப வேலையை விட்டு என்ன தூக்குனதுனால அந்த பணத்தை மொத்தமா இப்பவே செட்டில் பண்ண சொல்றாங்க. எனக்கு எந்த எக்ஸ்பிளனேஷனும் வேண்டாம். அமௌண்ட் எவ்வளவுன்னு சொல்லு, நான் கொடுத்துட்றேன். இல்ல எழில், நீ பர்சனலா எனக்கு பணம் தர வேணாம். பேங்க் லோன் மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்டா அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா? ஏன், நான் பணம் கொடுத்தா நீ வாங்கிக்க மாட்டியா? பேங்க்காரங்க கொடுத்தா தான் வாங்குவியா? இல்ல, அது இங்க பாரு கயல், லோன்லாம் ஒண்ணும் வேண்டாம். எவ்வளோன்னு சொல்லு, நான் கொடுத்துட்றேன். வேணாம் எழில், நான் யாருக்கும் சிரமம் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அது உனக்கு நல்லாவே தெரியும். ப்ளீஸ், எனக்கு பேங்க்ல லோன் மட்டும் கொஞ்சம் சீக்கிரமா அரேஞ்ச் பண்ணி கொடு. அதுவே எனக்கு ஒரு ரொம்ப பெரிய ஹெல்ப்பா இருக்கும். அதுக்கு இல்ல கயல். எழில் ப்ளீஸ், என்ன கம்பல் பண்ணாத. சரி, ஓகே, நான் லோன் அரேஞ்ச் பண்றேன். சரி, நான் கிளம்புறேன். ஹலோ பாட்டி. அனு, அனு, எங்கடா தங்க இருக்கீங்க? பாட்டி, நாங்க இப்போ தர்மலிங்க தாத்தா வீட்ல இருக்கோம் பாட்டி. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. நான் அம்மா வீட்டுக்கு வந்துடுறேன். உங்களெல்லாம் பார்க்கணும் போல இருக்கு. நீங்க வந்து என்ன கூட்டிட்டு போங்க பாட்டி, ப்ளீஸ் பாட்டி. ஐயோ அனு செல்லம், அழாதடா. பாட்டி நாளைக்கு கண்டிப்பா வந்து உன்னை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். பாட்டி, இப்பவே வாங்க வாங்க சீக்கிரம். அனு, யார்கிட்ட பேசிட்டு இருக்க? கூட போன. ஹலோ ஹலோ தனோ, நான் அத்தை பேசுறேம்மா. அத்தை, நீயும் அனுவும் இங்க இல்லாதது வீடே வெறிச்சோடி போன மாதிரி இருக்குமா? நீங்க இப்போ பெரிய மாமா வீட்ல இருக்கிறதா அனு இப்பதான் சொன்னா. அங்க எப்படிமா? ஆமா அத்தை, தனியா வீடு எடுக்கலாம் தான் அவரு முடிவு பண்ணி வச்சிருந்தாரு. ஆனா நாங்க வர வழியில பெரிய மாமா எங்களை பேகும் கையுமா பாத்துட்டாரு. நான் இருக்கும்போது எதுக்குடா நீ வெளியே குடும்பம் நடத்தணும்னு எங்களை அவர் இங்க கூட்டிட்டு வந்துட்டாரு. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல அத்தை. ஒரு மாதிரியா இருக்கு. அவர்கிட்ட சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு, சண்டை போடுறாரு. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? கேக்குற பதில் சொல்லு.
அத்துக்கிட்ட தாங்க. அவங்கள தலைமுழுக சொன்னா திருட்டுத்தனமா உறவு கொண்டாடுறியா? அப்படியே ஏய், உன்னை மூர்த்தி. ஓட்டன் வை. ஹலோ, அதான் உங்க எல்லாரையும் கழிச்சு கட்டிட்டு என் பொண்டாட்டி பிள்ளைய கூட்டிட்டு தனியா வந்துட்டல. அப்புறம் என்ன கண்ணே மணின்னு போன் போட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? இத பாருங்க, எனக்கு அந்த வீட்டுல கொஞ்சம் கூட மரியாதையே இல்ல. ஆனா பெரியமாவும் பெரியப்பாவும் என்ன அப்படியே உள்ளங்கையில வச்சு தாங்குன்னு தாங்குறாங்க. கூட பிறந்தவங்க கூட பார்க்காம அந்த கையல் என்ன புடிச்சு லாக்கப்ல வச்சா. பெரியப்பாவ ஊர் முன்னாடி தலைகுனிய வச்சா. வீட்ல ஏதாச்சும் நியாயத்தை கேட்டா அவ என்னடானா வேலைக்கு போகாதவங்க கிட்ட எல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்னு கண்டுக்காம போறா. ஐயோ டேய், மா, அவ பண்றதெல்லாம் நீயும் பொம்மை மாதிரி பாத்துக்கிட்டு நின்னுட்டு இருக்கலாம். நீ எல்லாம் ஒரு தாயா? சீ. ஐயோ ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? மா, எதுவும் பேசாத. இனிமே உன் குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இனிமே இவளுக்கு போன் பண்ற வேலையெல்லாம் நீ வச்சுக்காத. உனக்கு மூத்த பையன் ஒருத்தன் இருக்கானே மூர்த்தின்னு சொல்லிட்டு அவன் செத்துட்டான்னு நினைச்சுக்கோ. ஐயோ டேய், ஏங்க டேய் மூர்த்தி, ஏங்க அத்தை உங்களை என்ன பண்ணாங்க? அவங்க கிட்ட பேசுறது தப்பா? அடிச்சு பல்லகள் எல்லாம் கழட்டிடுவேன். இனிமே அந்த குடும்பத்துல யார்கிட்டயாவது ரகசியமா பேசினதை நான் பார்த்த இடத்துல போலி போட்டுருவேன். ஜாக்கிரதை. எல்லாம் தலை இழுத்து. என்னாச்சுமா? இப்போ எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க? அனு போன் பண்ணிருந்தா. என்னம்மா சொல்ற? அனு எப்படி கால் பண்ணா? மூர்த்தி போன்ல இருந்து தான் பேசினான். தனமும் பேசினான். அதுக்குள்ள மூர்த்தி வந்து திடீர்னு போனை கட் பண்ணிட்டான். அண்ணி என்னம்மா சொன்னாங்க? எங்க இருக்காங்களா? 3 பேரும் தர்மலிங்கம் மாமா வீட்ல தான் இருக்காங்களாம். எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல பாட்டி, வந்து என்ன கூட்டிட்டு போங்கன்னு அனு அழுதுகிட்டே சொல்றா. மூர்த்தி எங்கேயாச்சும் கடனை உடனே வாங்கி தனியா வீடு எடுத்து பொண்டாட்டி புள்ளைய காப்பாத்துவான்னு நினைச்சா திரும்ப அவன் மாமா வீட்டுக்கே போயிருக்கானே. இவனை என்னதான் பண்றதுன்னு எனக்கு தெரியல. மூர்த்தி சும்மா அங்க போனாலே வடிவுக்கு அவனை தரைய துடைக்க சொல்லுவாங்க, இல்லனா செருப்பு தொடச்சு வைக்க சொல்லுவாங்க. இப்ப தனத்தை பார்த்தா அவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க. அவளை ஒரு அடிமை மாதிரி கேவலமா நடத்துவாங்க. அத நினைக்கும் போதுதான் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம வீட்டுக்கு வாழ வந்த மருமக அவங்க வீட்டுல எப்படி கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாது கையல். நீ போய் அவங்களை இங்க கூட்டிட்டு வந்துரு கையல். அவங்க அங்க இருக்க வேண்டாம். தனு மானஸ்திமா பேச்சு தாங்க மாட்டா. வடிவக்கா ஏதாவது சந்தடி சாக்குல பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவ ரொம்ப உடைஞ்சு போயிடுவாமா. அந்த மாதிரி எதுவும் நடக்கிறதுக்குள்ள நீ போய் அவங்கள கூட்டிட்டு வந்துரு கையல். மா, நீ ஈஸியா கூட்டிட்டு வந்துருன்னு சொல்ற, ஆனா அண்ணா வரணுமே.
வீட்டை விட்டு போகும்போது அவர் என்ன கோவத்துல பேசிட்டு போனாருன்னு தெரியும்ல. அவர்லாம் ஒன்றும் வரமாட்டாருமா. கையிலக்கா அங்க போனாங்கன்னா தேவையில்லாம பிரச்சனை தாம்மா வரும். கொஞ்ச நாளைக்கு அண்ணா அங்க இருந்து பெரியம்மா கிட்ட அசிங்கப்படட்டும். அப்பதான் நம்ம வீட்டோட அருமை அவருக்கு புரியும். ஐயோ, நீ மூர்த்திய பத்தி மட்டும்தான் பேசுற. ஆனா நான் என் மருமகளை பத்தி பேசிட்டு இருக்கேன். இப்படி நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பொண்ண இன்னொருத்தர் வீட்டுக்கு அனுப்பி காயப்படுத்துறத என்னால ஜீரணிக்க முடியாது. இத பாரு கயல், என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அவங்க அங்க இருக்க கூடாது. அனுவே எனக்கு போன் பண்ணி என்ன கூட்டிட்டு போன்னு சொல்ற அளவுக்கு அங்க ஏதோ நடந்துகிட்டு இருக்கு கயல். போமா, போய் அவங்கள சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வா. நான் எது நடந்துடக்கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துருச்சு. பெரியப்பா ரொம்ப நாளா எது நடக்கணும்னு ஆசைப்பட்டு தவம் இருந்தாரோ அத மூர்த்தி நடத்தி காட்டிட்டான். நம்ம மூர்த்தி அங்க போய் தஞ்சம் புகுந்து பண்ணா நினைச்சு கூட பாக்கலாமா? அவன் மேல வச்சிருந்த நம்பிக்கைய அவன் திரும்பவும் அழிச்சிட்டாமா. ஏய், என்ன இது? யாருக்கு எடுத்துட்டு போற? மூர்த்தி என்ன பொண்ணுக்கு பசிக்குதுன்னு சொல்லிச்சுமா, அதான் அவங்களுக்கு எல்லாம் சேர்த்து சப்பாத்தி சுட்டு கொண்டு போறேன். இடிச்சுனா பாரு, யார கேட்டு நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? என்னமோ உன் வீட்டு மாவுல சப்பாத்தி சுட்டு எடுத்துட்டு போற மாதிரி ஆட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்க. இந்த வீட்டுக்கு சொந்தக்காரி நீயா இல்ல நானா? இது பாரு, அதுங்க இங்க இருக்கிற வரைக்கும் அதுங்க என்ன சாப்பிடணும், என்ன சாப்பாடு போடணும்னு நான் தான் சொல்லுவேன். முந்திரி கொட்டை மாதிரி ஏதாவது மெத்தனம் பண்ணிக்கிட்டு திரிஞ்ச அப்புறம் வேலைக்கே ஒல வச்சிருவேன். குடு. நேத்து மிச்சமான சாதம் இருக்குல்ல, அதுல தண்ணியை ஊத்தி பழையதாக்கி அதுங்களுக்கு கொண்டு போய் குடு. முகர கட்டைங்க சாப்பிட்டுட்டு தூங்கட்டும். அம்மா, அவங்களுக்கு பழையதை கொடுத்துட்டு வீட்ல இருக்க மத்தவங்க எல்லாம் சப்பாத்தி சாப்பிட்டா அவங்க ஏதாவது நினைச்சுக்க போறாங்கம்மா. ஏய், நினைச்சா நினைச்சிட்டு போட்டோம். அதுல உனக்கு என்னடி வந்துச்சு? மனசுல என்ன பெரிய மதர் தெரேசா நினைப்பா உனக்கு? அந்த குடும்பத்து மேல உனக்கு என்ன அப்படி ஒரு அக்கறை? பழைய சாதத்தை போடுனா போடணும். அதை விட்டுட்டு பாவ பச்சாதாபெல்லாம் பார்க்க கூடாது. போய் பழைய சாதத்தை எடுத்து அதுங்களுக்கு போடு. சரிம்மா. ஏய் ஈஸ்வரி, அந்த மூர்த்தியும் தனமும் எதுக்காக பழைய சாதத்தை போடுறீங்க, வேற எதுவும் சாப்பிடறதுக்கு இல்லையான்னு கேட்டாங்கன்னா? கேட்க மாட்டாங்க. ஒருவேளை கேட்டாங்கன்னா நீங்க இருக்கிறத மறந்துட்டு ஐயா விட்ட ஆளுங்களுக்கு மட்டும்தான் நான் சப்பாத்தி மாவை பிசைஞ்சேன், அதனால மிச்சம் இருக்கிற பழைய சாதத்தை போட்டுட்டேன், தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு ரொம்ப அக்கறையா பேசுற மாதிரி பேசி சமாளிச்சிரு. சரிங்கம்மா. சீக்கிரம் பழைய சாதத்தை போய் அவங்களுக்கு குடு. இல்லன்னா அந்த மூர்த்தி பைய சப்பாத்தி சுடுற வாசனைய புடிச்சுக்கிட்டு வந்து தட்டை தூக்கிட்டு வந்து பெரியம்மா எனக்கும் சப்பாத்தி வைங்கன்னு கேப்பான். எல்லாம் தலை எடுத்துட்டு போ. பசிக்குதா செல்லம்? நம்ம பாட்டி கிட்ட போய் சாப்பிட என்ன இருக்குன்னு கேட்கலாம். அவங்க கிட்ட நீ கேட்டா சுட சுட பிரியாணி கூட செஞ்சு கொடுப்பாங்க. வடிவு பாட்டிக்கு உன்னை அவ்வளவு பிடிக்கும்டா செல்லம். பெரியப்பா. என்னடா மூர்த்தி, சாப்பிட்டீங்களா? இல்ல பெரியப்பா, அனுக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னா, அதான் பெரியம்மா கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டு போலான்னு வந்தேன். இவ்வளவு நேரம் சாப்பிடாமையா இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல, கசகசன்னு இருந்ததா பெரியப்பா, அதான் குளிச்சுட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. போய் சாப்பிடுங்க போங்க. பெரியம்மா. என்ன மூர்த்தி? பெரியம்மா, அனு பசிக்குதுன்றா, சாப்பிட ஏதாச்சும். என்ன மூர்த்தி நீ குழந்தைய போட்டு இவ்ளோ கஷ்டப்படுத்துற? பாவம் பச்சை புள்ள பசின்னு வாயை திறந்து கேக்குற அளவுக்கா விட்டு வைப்ப? இதான் அவங்க உங்க வீட்டுல இருந்திருந்தா கவனிப்பு கரெக்டா இருந்திருக்கும். இதே நீ உன் வீட்டுல இருந்திருந்தா அனுவ உங்க அம்மா இப்படி பசியோட விட்டுருப்பாளா? நான் ஏதோ ஒரு வேலையிலும் ஞாபகத்திலயும் சுத்திக்கிட்டு இருந்திருப்பேன். சரி, தனமாச்சு இத அவ வீடுன்னு நினைச்சு கிச்சன்ல போய் சாப்பாடு எடுத்து போட்டு குழந்தைக்கு ஊட்ட வேண்டியதானே? அவளும் ஒதுங்கி நிக்கிறா. அவளுக்கு அந்த வீட்டுல இருக்கிற சௌகரியம் இங்க கிடைக்கலையோ என்னமோ.
இங்க பாரு மூர்த்தி, நீ உன் கோவத்தையும் வைராகியத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு பொழுது விடிஞ்சதும் உன் பொண்டாட்டி புள்ளைய கூட்டிக்கிட்டு உன் வீட்டுக்கு போய் சேர்ற வழிய பாரு. இவ்ளோ தர்ம சங்கடமான மனநிலைமையோட தனமும் உன் குழந்தையும் இங்க இருக்க வேண்டாம். 2 பேரையும் பார்க்க என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. அப்பா வாங்கப்பா, நம்ம பாட்டி வீட்டுக்கு போலாம். அவங்க எனக்கு பசிக்கவே விட மாட்டாங்க. இந்த பாட்டி கிட்ட பசிக்குதுன்னு சொல்லியும் இங்கே நின்னு ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காங்க. அமைதியர், அவ்வளவு பேசக்கூடாது. தலையிலேயே கொட்டிடுவேன். டேய், சின்ன குழந்தை ஏதோ தெரியாம பேசுது, அத போய் கொட்டிடுவேங்கிற. கயல் வீட்ல வளர்ந்த குழந்தை இத கூட பேசலன்னா எப்படி? சரி நேரமாகுது, வாங்க எல்லாரும் போய் சாப்பிட போலாம். போங்க, போய் கை கழுவிட்டு வாங்க. ஆர்த்தி, போம்மா. சுப்பிரமணி வாங்கப்பா. நீங்க எல்லாரும் முதல்ல போய் டேபிள்ல உட்காருங்க. போங்க போங்க ஓ, போங்க, சரி, சீக்கிரம் சரி. போங்க. போ. என்ன வடிவு, நம்ம 4 பேர் உட்காந்துட்டோம், அவங்க எங்க உட்காருவாங்க? ஐயோ ஆமாங்க, நான் யோசிக்காமலே உட்காந்துட்டேன். சுப்பிரமணி, நாம 2 பேரும் எந்திரிச்சிருவோம். மூர்த்தியும் தனமும் உட்காந்து சாப்பிட்டோம். பாவம் அனு வேற பசியில இருக்கா. தனம் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே குழந்தைக்கும் அப்படியே ஊட்டுவாள்ல. சரிங்கம்மா. பெரியமா சாப்பிட உட்காந்து எந்திரிக்க கூடாது, அது ரொம்ப தப்பு பெரியமா. அதுக்கு இல்லடா, வீட்டுக்கு வந்த உங்களை நிப்பாட்டி வச்சுட்டு நாங்க குடும்பத்தோட டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டா அது நல்லாவா இருக்கும் சொல்லு? உங்களெல்லாம் நல்லா கவனிச்சு அனுப்பணும்னு நான் என் மனசார நினைக்கிறேன் மூர்த்தி. நீங்க நல்லா கவனிங்க பெரியமா, ஆனா அனுப்புறன்னு மட்டும் சொல்லாதீங்க. நான் இங்க இருந்து போகவே மாட்டேன், சாகர வரைக்கும் இங்கதான் இருப்பேன். யார் சாவர வரைக்கும்? டேய், நான் சாகர வரைக்கும்டா. டேய் மூர்த்தி, வடிவு சொல்ற மாதிரி நீங்க 2 பேரும் முதல்ல சாப்பிடுங்க, அப்புறம் வேணா நாங்க சாப்பிட்டுக்கிறோம். ஆமா மூர்த்தி, வா வா உட்காரு வா. ஐயோ, இருக்கட்டும் பெரியமா, முதல்ல நீங்க சாப்பிடுங்க. ஐயோ அனுக்கு பசிக்குது போலடா. பசியில அந்த குழந்தையோட முகமே வாடி போயிடுச்சு. நீங்க டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. இல்ல உங்க வீட்ல மாதிரி தரையில உட்காந்து சாப்பிடணும்னு முடிவு பண்ணிருக்கீங்களோ என்னமோ? எதுவா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் சொல்லு. இதுல என்ன பெரியமா இருக்கு? இதுவும் எங்க வீடு தானே. இதோ நாங்க 3 பேர் அந்த தரையில உட்காந்து சாப்பிடுறோம். எங்களுக்கு அது பழக்கப்பட்ட விஷயம் தானே. ஏதானோ வா, அங்க போய் உட்காந்து சாப்பிடலாம். வா ஏ அனுக்குட்டி, வா 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 போலாம், சீக்கிரம் வா. வா 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 உட்காரு உட்காரு. அவ்வளவுதான். ஓகே. என்ன தனம், நீ போய் கீழே உட்கார்ல? என்ன யோசிக்கிற? கீழே உட்காந்து சாப்பிடறதுக்கு சங்கடமா இருக்கா? இதுல என்ன பெரியமா சங்கடம்? அவ என்ன பிறந்ததுல இருந்து டைனிங் டேபிள் உட்காந்தா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா? சோற இல்லாத கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்து தானே வந்தா. அப்புறம் என்ன சங்கடம் பால் குடம்னு சொல்லிக்கிட்டு? ஏய் வாடி வந்து உட்காரு. உனக்கு என்ன வேணுமோ தயங்காம கேளு, அப்பா வாங்கி தரேன். ஓகேவா? நல்லா சாப்பிடு. சரிப்பா. இதே மாதிரி ஒரு நாள் கயலையும் என் முன்னாடி தரையில உட்கார வைப்பேன். ஏ ஈஸ்வரி, எவ்வளவு நேரம் தான் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறது? பிளேட்ஸ் எல்லாம் சீக்கிரம் எடுத்துட்டு வா. குடு குடு.
ஏமா எங்களை கவனிச்சது போதும், முதல்ல அவங்களுக்கு சப்பாத்தி வை. ஆ உன்னதாம்மா, அவங்களுக்கும் சப்பாத்தியை கொண்டு போய் வை. அட யாரா இவ? இப்ப என்ன கேட்டுட்டோன்னு கைய பசஞ்சிட்டு நிக்கிற? ஐயா, இவங்க இருக்கிறது எனக்கு ஞாபகம் இல்லாம நான் 4 பேர் வரைக்கும் தான் சப்பாத்தி சுட்டேன். அறிவில்ல உனக்கு? உன்னால பொறுப்பா வேலை செய்ய முடியலன்னா முடியலன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? இப்படியா கவனக்குறைவா இருப்ப? நமக்கு இல்லைன்னாலும் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு வயிறார சோறு போடுறதுதான் தமிழர்கள் கலாச்சாரம், பண்பாடு. அதை மறந்துட்டு இப்படி தப்பு பண்ணிட்டு நிக்கிற. உன்னை எல்லாம் வேலைக்கு சேர்த்திருக்கேன் பாரு, என்னைய செருப்பால அடிச்சுக்கணும். பெரியப்பா பெரியப்பா டென்ஷன் ஆகாதீங்க பெரியப்பா. அதான் உங்களுக்கு பிபி இருக்குல்ல, அதை விடுங்க. அவங்க ஏதோ ஞாபகத்துல மறந்துருப்பாங்க. எப்படா மறக்கலாம்? இதை விட இவளுக்கு என்ன பெரிய பிளைட் ஓட்டுற வேலை? நாங்க வேற பிளேட்ல எச்சில் பண்ணிட்டோம். இத சாப்பிடுங்கன்னு கொடுத்தா நல்லா இருக்காது. அணு வேற பசிக்குதுங்கிறா. சோ இப்படி பண்ணிட்டு நிக்கிறியே. பெரியப்பா பதட்டப்படாதீங்க பெரியப்பா, 10 நிமிஷம் தான். மாவு மட்டும் கொடுக்க சொல்லுங்க, அப்படி மின்னல் வேகத்துல பிசைஞ்சு சப்பாத்தி சுட்டுறேன். அக்கோ, நீங்க போய் மாவு மட்டும் எடுத்துட்டு வாங்க, நான் பின்னி பெடல் எடுத்துருவேன். அது வரைக்கும் அணு பசி தாங்க மாட்டா. ஒரு டம்ளர் பால் மட்டும் கொடுங்களேன். என்ன நிக்கிறீங்க, போங்கக்கா. சரி, வீட்ல சாப்பிடறதுக்கு வேற ஏதாவது இருக்கா? இருக்குமா? என்ன இருக்கு? பழைய சாதம் மட்டும்தாம்மா இருக்கு. ஐயோ, அண்ணி!